பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 3 வருடங்களாயும் அந்த அத்திமரத்தில் நல்ல கனி இல்லை. அந்த தோட்டத்தின் உரிமையாளர் தோட்டக்காரரை கூப்பிட்டு, இது 3 வருடம் கனி கொடுக்கவில்லை, ஏன் இது இருந்து இந்த இடத்தை கெடுக்கிறது, இதை வெட்டி அப்புறப்படுத்து என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அந்த தோட்டக்காரர் சொல்லுகிறார், 1 வருடம் மாத்திரம் டைம் கொடுங்க, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியா இந்த களைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி இந்த மண்ணை கொட்டி இதுக்கு உரம் போடும் பொழுது இது நல்ல கனிகளை கொடுக்கும், அப்படி கொடுக்காவிட்டால் இதை வெட்டி அப்புறப்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிற இடம் கேரளாவில் இருக்கிற ஒரு ஏலத்தோட்டம். அந்த ஏலத்தோட்டத்தில் பாருங்க, தேவையில்லாத தட்டைகளை, தேவையில்லாத செடிகளை, பூச்சி அரித்து கொண்டிருக்கிற செடிகளை, வாடி வதங்கி கொண்டிருக்கிற செடிகளை வெட்டி அப்புறப்படுத்தி இதில் உள்ள களைகளை எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க. இதெல்லாம் அப்புறப்படுத்தி நல்ல மருந்தடித்து நல்ல உரம் கொடுக்கும் பொழுது இது மிகுந்த கனிகளை கொடுக்கும். இந்த பாருங்க, மிகுந்த கனிகள் இந்த செடியிலேயே இருக்கிறது. அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாததா இருக்கிறதோ அதையெல்லாம் அப்புறப்படுத்தி மிகுந்த கனிகளை கொடுப்போமானால் அதுவே மிகுந்த கனியாய் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற கனியை கொடுப்போம். பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.